வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில அமைப்பாளர் வழக்கறிஞர் சந்தன் அவர்களை கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பலை கைது செய்ய கோரி வாழும் பேரரசர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களின் ஆணைக்கிணங்க என்று தமிழகத்திலே 16க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த சமுதாயத்திலே ஒவ்வொரு அமைப்புகளும், அது சாதி சங்கங்களாகட்டும், மத அமைப்புகளாகட்டும், ஒரு நல்ல இயக்கங்களாகட்டும், இந்த சமுதாயத்தை மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு மக்களின் கோரிக்கைகளை ஒரு அரசாங்கம் முழுமையாக செய்ய முடியாது என்பது சுப்ரீம் கோர்ட்டின் கருத்து. ஒரு மக்களின் 130 கோடி மக்கள் தொகை இந்த தேசத்தில் இருக்குன்னா ஒரு அரசாங்கத்தால முடியுமா? அவங்களுக்கான அனைத்து சேவைகளும் அனைத்து பணிகளும் செய்ய முடியுமானா செய்ய முடியாது என்று சொன்னது உச்ச நீதிமன்றம். அப்படி என்றால் இந்த மாதிரி அமைப்புகள், என்ஜிஓகள், அமைப்புகள், நற்பணி இயக்கங்கள், மன்றங்கள், சங்கங்கள், சமுதாய அமைப்புகள் இந்த அரசோடு இணைந்து பணியாற்றினால் மட்டும்தான் இந்த தேசத்துல இந்த மக்களுக்கு முழுமையாக சென்றடைய முடியும். அதில் ஒரு வெளிப்பாடாக தான் இந்த அரசாங்கம் அதோட திட்டங்களை என்ஜிஓகளிடம் கொடுத்து மக்களிடம் சென்றடைகிறது. அப்போது இந்த வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் இந்த 75 ஆண்டு காலமாக சுதந்திர வரலாற்றிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிற சமுதாயத்தில் முதலிடமாக இருப்பது முத்திரையர் சமுதாயம். அதற்கு யார் சாட்சி? 1972 சட்டநாதன் கமிஷன் அவர் கூறியுள்ளார், தமிழகத்திலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் கீழே இழிநிலையிலே ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால், பொருளாதாரத்திலே, கல்வியிலே, அரசியலிலே உரிமை இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அது வளையர் சமுதாயம். அவர்களுக்கு வளையர் புலனமைப்பு வாரியம் என்று அமைக்க வேண்டும் என்று 1972 சட்டநாதன் கமிஷன் இதே தமிழக அரசு ஒரு கமிஷனை ஏற்படுத்தி ஆய்வு செய்ததிலே சட்டநாதன் கமிஷன் சொல்கிறது. 76 இந்த அரசுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. ஆனால் 76 இருந்து 2020 ஆகிவிட்டது. 50 ஆண்டு காலம் நெருங்கிவிட்டது. 2 தலைமுறை முடிந்து விட்டது. என் மக்களுக்கு கல்வி கற்க முடியவில்லை, பொருளாதாரத்தில் மீறவில்லை, எந்த ஒரு இடஒதுக்கீடும் இல்லாமல் ஒரே கேட்டகரியிலே 70-80 பேரை வைத்துக் கொண்டு அதிலே முட்டி மோதி போரா என்றால் என் மக்கள் சாமானிய எங்க போவோம்? அதற்காக குரல் கொடுப்பதற்காக எங்கள் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர், தமிழ் வேந்தர், தமிழ் வளர்த்த பெரும்பாட்டன் பேரரசர் முத்தரையரின் மறு உருவமாக அவதரித்த எம் தலைவன் கே கே செல்வகுமார் அவர்கள் இன்று தமிழகம் முழுவதும் பயணித்து ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக இந்த சமுதாயம் எப்படி முன்னேற வேண்டும், எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும், அரசியல் என்றால் என்ன, கல்வி என்றால் என்ன, பொருளாதாரம் என்றால் என்ன என்று ஒரு வீட்டின் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்வழிப்படுத்த வேண்டும், நல்லதாக வளர்க்க வேண்டும் என்றால் அத்தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி அறிவுரை கூறி எடுத்து கூறுவானோ அதே போல் இன்று தமிழகம் முழுவதும் சவால் விட்டு சொல்லுவோம். எந்த சாதியும் எந்த சாதி சங்க தலைவரோடு
வீரமுத்தையர் முன்னேற்ற சங்க தலைவர் மட்டும்தான் மாதத்தில் 30 நாளிலே 25 நாட்கள் சுற்றுப்பயணம், 24 மணி நேரத்திலே 18 மணி நேரம் சுற்றுப்பயணம் செய்து பட்டி தொட்டி இன்னும் கிராமங்களில் சென்று என் மக்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது அரசாங்கத்தோட ஒரு பணி தான். இந்த பணி ஆளுகின்ற எந்த அரசாங்கம் வந்தாலும் செய்கின்ற பணியை தான் ஒரு அமைப்பின் தலைவர் செய்கிறார். திருச்சியில் இருக்கிற அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ சில முத்திரைகளை பார்த்துவிட்டு முத்திரைகளை ஏதோ வசதியாக என்று நினைத்துக் கொள்ளலாம். மணப்பாறை தாண்டி நீங்க சென்று பார்க்க வேண்டும். புதுக்கோட்டையில சென்று பார்க்க வேண்டும். தஞ்சையிலே, சிவகங்கையிலே, திண்டுக்கல் மலைப்பகுதியிலே என் மக்களின் இன்று வாழ்வாதாரம் இன்றும் ஒரு தமிழகத்திலே ஒரு சமுதாயம் குடிசை வீட்டில் வாழ்கிறது என்றால் அது முத்திரையர் சமுதாயம் தான். ஆதாரத்தோடு நாங்க அரசாங்கத்தை கொடுத்திருக்கோம். தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கூட அவங்களுக்கு தொகுப்பு வீடுல மத்திய அரசு மாநில அரசோட திட்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கூட வீடு கட்டிடலாம். ஆனால் இன்றும் தஞ்சை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, கம்பம், திண்டுக்கல் மாவட்டத்தில் போய் பாருங்க. இன்று ஒரு குடிசை வீட்டுல ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறா அது முத்திரையர் சமுதாயம் தான். இந்த நிலைக்கு காரணம் என்ன? என் மக்களிடம் யாரும் எதுவும் சொல்லாத விளைவு, வெந்ததை தின்று இருந்ததை முடித்துக் கொண்டு வாழ்ந்து விட்டு போவான் என்ற சூழ்நிலையை இன்றைக்கு மாற்றி 2008ஆம் ஆண்டு தன் களப்பணியை தொடங்கி இன்று 2020 10 ஆண்டு 12 ஆண்டு காலத்திலே தொடர் முயற்சியில் தான் வாழ்நாளில் பிறந்ததின் ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததின் கடமையை நிறைவேற்ற வேண்டும். வாழும் பேரரசன் கே செல்வகுமார் அவர்களை அந்த உயிர் மூச்சான என் மக்களின் அரியணையை ஏற்றிய தீருவோம். என் மக்களை வாழ்வில் பொருளாதாரத்தில் உயர்வில் ஏற்றிய தீருவோம். அரசியலே அவர்கள் பொருளாதாரத்திலும் அரசியலும் உச்ச நிலைமை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதுதான் பிரச்சனையே. நான் இவ்வளவு சொன்ன நல்லத செய்யணும்னு ஒருத்தன் வந்தான்னா இதை கெடுப்பதற்காக எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் எந்த ஒரு கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். நான் சொன்னது இப்ப எல்லாமே உயர்ந்த நோக்கத்திலையும் இந்த அரசாங்கம் செய்யக்கூடியத ஒரு அமைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கும். தம்பி சகோதரர் கைது குணா சொன்ன மாதிரி 2 கம்ப்ளைண்ட் இல்ல. அதிகாரிகளுக்கு கண்டிப்பா தெரியும், அது எங்களை பத்தி தெரியும். நாங்கள் கிட்டத்தட்ட தலைவர் நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக 25 ஆண்டு காலமாக சமுதாய பணியில களப்பணியிலே திருச்சியில இருந்துட்டு இருக்கோம். இப்போ உயர் அதிகாரிகளுக்கு எங்களுடைய முகம் பரிச்சயமான முகம். நாங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தோம், ஆரம்பத்துல சிறு வயதில் இருந்து எந்த அமைப்புகள்ல என்ன களை பண்ணிட்டு இருந்தோம் தெரியும். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவங்களுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும். தெரிந்தும் அதிகாரிகள் அமைதியா இருந்ததுதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. வழக்கறிஞரே நேரடியாக சொன்னார், சென்ற முறை ஐஎஸ் அதிகாரிகளை உயர் அதிகாரிகளை பார்க்கிறோம். பார்க்கும்போது இப்ப கொலைவெறி தாக்குதல் உள்ளான எங்களுடைய வழக்கறிஞர் நேரடியா சொல்றாரு ஐஎஸ் அதிகாரிகள்கிட்ட, நீங்க இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காம இருந்துட்டு இருக்கீங்க. நாங்க வேணுங்கிற ஆதாரத்தை கொடுத்துட்டோம், நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. ஆனா இது எங்கேயோ போய் விடும் போலக்கு, கொலையில போய் விடும் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் வந்தோம். நானும் போயிருந்தேன். சொன்ன நபரே தாக்கப்பட்டார் என்றால் எங்களுக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு காவல்துறை
நடவடிக்கை எடுக்க தயங்குதல் விளைவாக இல்லை தாமதத்தின் விளைவாக இன்று ஒரு சூழல் உருவாயிருக்கு. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு அரசுக்கு ஒரு தகவலை சொல்றோம். காலையில் கூட ஒரு அதிகாரியை பார்க்கும் போது ஒரு போன் வந்துச்சு, அவரை வச்சுட்டு தான் பேசினேன். இங்க இருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு மாவட்டத்துல இருந்து போன் பண்ணி சொன்னாங்க, குற்றவாளிகளை கைது செய்து விட்டார்களாமே, குற்றவாளிகள் அவர்கள் அமைத்து வைத்தார்களாமே, அவர்கள் பெயரை சொல்லி அவர்கள் தான் அமைத்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாமானிய மக்களுக்கும் எங்களுடைய பொறுப்பாளருக்கும் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. நாளை அவர்களோ எவர்களோ எங்கு சென்றாலும் என் மக்களோ சாமானியன் ஏதோ செய்தால் அதற்கு வீரமுத்திரை முன்னேற்ற சங்கம் பொறுப்பாகாது. காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் ஒரு அதிகாரி முன்னாடி தான் போன அட்டன் பண்ணி நான் சொன்னேன், பாருங்க எப்படி கேட்கிறாங்கன்னு. இன்னைக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருச்சு, அவர்கள் நோக்கம் வேலை செய்வர்களை தடுக்குவது, மக்களுக்கு நல்லது செய்யப்பட. அவங்களோட நோக்கம் சங்கத்தை வச்சா வேற வச்சு நடத்தணும் இல்ல, நல்லா வேலை செய்யறவங்கள மக்கள் விழிப்புணர்வு ஆயிடுவாங்க. அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சில கூட்டங்கள் அலைவு எப்பயுமே. அந்த கருங்காலிகளை கண்டுபிடிப்பதுதான் காவல்துறையின் உயர்ந்த நோக்கம். வருமுன் தடுப்பதுதான் காவல்துறையின் நோக்கம். அதை கோட்டை விட்டு இது மாதிரி ஒரு அமைப்போட ஒரு மாநில பொறுப்பாளர் அனைத்து காவல்துறை அதிகாரிக்கும் தமிழகம் முழுவதும் அனைத்து அதிகாரிகளுக்கும் பரிசமானவர், எல்லாத்துக்கும் தெரியும். வழக்கறிஞர் சந்திரன் அவர்கள் தான் ராமநாதபுரமா இருந்தாலும் சரி, இப்ப சமீபத்தில் திருநெல்வேலி தென்காசியில இந்த வன பாதுகாப்பு அதிகாரிகள்கிட்ட கூட பேசினார். அங்க நடந்த சம்பவத்தில் கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி திருவள்ளூர் முத்திரையருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர்களுக்கு பேசக்கூடிய ஒரே நபர் வாழும் பேராசிரியர் KKS குரலாக பேசக்கூடிய நபர் அண்ணன் சந்தன்ஜி தான். அவரை டார்கெட் பண்ணி ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்னா இது திட்டமிட்ட செயலா எதர்ச்சியாக நடந்ததா? அதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இண்டிவிஜுவல் பேருக்கு நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. இது திட்டமிட்டு யாரை தொட்டால் இங்கே அவர்கள் பயப்படுவார்கள். வாழும் பேரரசர்கள் அறிவித்துள்ளார்கள், 2021 முத்திரையர்களின் அரசியல் ஆண்டு நம்முடைய வெற்றி ஆண்டு என்று சொல்லி ஜனவரி 31 வலைஞர் வாழ்வுரிமை மாநாடு மதுரையிலே 5 லட்சம் பேரை திரட்டுவதற்காக என் மக்கள்கிட்ட இன்னைக்கு கிராமமா போயிட்டு இருக்கோம். வெட்ட வெளிச்சமா பப்ளிக்கா 3:30 மணிக்கு விருதுநகர்ல விடிய காலையில 3:30 மணிக்கு ஒரு கிராமத்துல போய் கொடுத்தோம். நீங்க பேஸ்புக்ல பார்க்கலாம். அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் இரவு பகல் பார்க்காமல் என் மக்களின் நோக்கத்திற்காக அரசியல் உரிமையை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக ஒரு பணியை டார்கெட் வச்சு நம்ம போயிட்டு இருக்கோம். அதை தடுக்கணும், மக்களின் சலசலப்பை ஏற்படுத்தணும், மக்களை வெளியே வரவிடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து அமைப்புகளிலும் இது மாதிரி செய்யும் போது ஒரு பயமுறுத்தல் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம சொன்னாங்க, தலைவர் எந்த அமைப்பில் இருந்து பாடம் படித்து வந்தார் என்று அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரியும். நாங்க எந்த அமைப்புல பாடம் கத்துக்கிட்டு வந்தோம்னு எல்லாத்துக்கும் தெரியும். 120 பேரை பழி கொண்ட அமைப்புல இருந்து நாங்களாம் வந்தவங்க. கண்ணுக்கு முன்னாடியே திருச்சியில டாக்டர் ஸ்ரீதரா வெட்டி கொண்டப்ப அந்த கூட இருந்து வந்தாங்க, அமைப்புல இருந்து வந்தவங்க. இதற்கு அஞ்சாத அமைப்பு இல்லாது ஒவ்வொருத்தரையும் சொல்லி சொல்லி வளர்த்துக் கொண்டிருக்கிறார் KK செல்வகுமார் அவர்கள். ஒரு களப்பணி என்றால், ஒரு சமுதாய பணி என்றால் எப்படி உயிருக்கு அச்சுறுத்தல் ஆகும் என்று ஒரு அமைப்பில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு வந்த அமைப்பு இது. அதனால இதுக்கு நாங்க இந்த சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம். எங்களுடைய ஒரே நோக்கம்
வலைஞர் வாழ்வு மாநாடு வெற்றியடைய வேண்டும். 2021 சட்டசபையிலே சிங்க கருத்தனையாக முத்திரைகளின் வாழ்வு உரிமையை கேட்பதற்காக என் அண்ணன் கே செல்வகுமாரின் சிங்கம் கருவிக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறோம். அந்த நோக்கம் தான் எங்களுக்கு. இவர்களிடம் ஏந்தவர்களிடமோ அம்புகளிடமோ சண்டைக்கு செல்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. அது காவல்துறை பார்த்துக் கொள்ளும் என்பது எங்களுக்கு 100% எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க. யாரிடம் மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நீங்க ஒரு அலையன்ஸ் பண்ணணும். தயங்கக்கூடாது, ஒரு முடிவு எடுங்க. மக்கள் யாரிடம் இருக்கிறார்கள், யார் போனால் மக்கள் அவர்களை வரவேற்கிறார்கள், காசு கொடுத்து யாரை கூப்பிடுகிறார்கள் என்று உங்கள் உளவுத்துறை சொல்லாமல் இருக்கிறது. திருச்சியிலே, இதே திருச்சியிலே 2019 மார்ச் 3 மாநாடு நடத்தினோம். அனைத்து மாவட்டத்திலும் ஐஎஸ் உளவு புலிகள், சிபிசிஐடி, எஸ்ஐ எல்லாம் இருக்காங்க. எந்த மாவட்டத்திலே எவ்வளவு பணம் கொடுத்து மக்கள் நம்ம கூட்டு வந்தோம் திருச்சியில மாநாட்டுக்கு? ₹1 கொடுக்கல. அதே பணிதான் இன்னைக்கு மதுரையிலே நடக்குது. 5 லட்சம் பேரை திரட்டுவதற்கான நாங்கள் மக்களிடம் மட்டுமே செல்கிறோம். மக்களிடம் பணம் கொடுத்து நாங்கள் செல்லவில்லை. அதனால உண்மை குற்றவாளிகள் என்பது நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது, காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்யறதுக்கு ஒரு கும்பல் எப்பயுமே இருப்பான். அவர்களை கைது செய்து பிரயோஜனம் இல்லை. எய்தவர்கள் யார் என்று விசாரணை செய்யுங்கள். இதே வழக்கறிஞர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. தம்பி குருமணிகண்டன் அவர்கள் பெயரில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். திருச்சியில எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல. ஆனா என் சமுதாயத்திற்காக ராமநாதபுரத்துல ஒரு மாட்டை வெட்டினா, ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டினா, டாடா கேஸ் அடிச்சு உடைச்சான், 4 டூ வீலரை எரிச்சான். நாங்கள் கடவுளாக மதிக்கக்கூடிய பேரரசு பெரும்பொழுது முத்திரையரை பதாகையை கிழித்து எரித்தான். அதற்காக என் உரிமையை கேட்பதற்காக வீடியோ போட்டதற்கு அரசு அதிகாரிகள் அரசு அழுத்தம் கொடுத்ததா என்று தெரியவில்லை. குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்தீர்கள். அதற்கு வீரமுத்தைய முன்னேற்ற சங்கம் இப்ப சொன்னதற்கு போல் அஞ்சவில்லை, பயப்படவில்லை. என் தலைவன் ஒரே வார்த்தை தான் சொன்னார், நல்லவர்களை சிறைசாலை செலுக்கும். என் தம்பி நீ குருமணிகண்டன் இன்றைக்கு 6 மாத காலம் 8 மாத காலம் சிறைக்கு சென்று செதுக்கப்பட்டு பட்டைகள் தீட்டி இன்று மாவீரன் குருமகன் என்று வெளிவந்துள்ளான். அதற்கு காவல்துறைக்கு இந்த அரசு அதிகாரிக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது மாதிரி பண்ணாதான ஏதோ கட்சி அமைப்புகள் ஆரம்பிச்சு தலைவர்கள் எல்லாம் உள்ள போயிட்டு வராங்க. எங்களோட அமைப்புகளின் தலைவர்களின் கைது செய்து உள்ள வைத்ததுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அரசுக்கும் காவல்துறைக்கும். அப்பதான் அவங்க பாடத்தை கடிச்சுட்டு கத்துக்கொண்டு வர முடியும். எங்க தலைவர் அதுதான் சொல்றாரு. ஏன்னா எங்களுடைய நோக்கம் இந்த தலைமுறைக்கு அல்ல, இந்த தலைமுறைக்கு அல்ல. எப்படி ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு 100 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி இந்த தேசத்தை இந்து தேசமாக மாற்ற வேண்டும் என்று கங்கணம் கண்டு வேலை செய்து 1994 வருஷத்திலே ஜனாதிபதியும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் துணை ஜனாதிபதியும் 25 மாநிலத்திலே முதலமைச்சரும் பெற்றுள்ளார்களோ அதே நோக்கம் தான் எங்களுடைய நோக்கம். நாங்க இந்த ஜெனரேஷனுக்காக வேலை செய்யல. வீரமுத்தைய முன்னேற்ற சங்கம் என்னுடைய தலைமுறை, அடுத்த தலைமுறை இந்த தமிழகத்திலே நல்ல தலைமுறையாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக வேலை செய்கிறோம். அந்த உயர்ந்த நோக்கத்திற்கு காவல்துறை ஒத்துழைப்பு நல்க வேண்டும், உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், வீர முத்திரையின் ஆர்ப்பாட்டம். கைது செய், கைது செய், ரவுடி கும்பலை கைது செய்.
அடுத்தபடியாக வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தின் சிறைக்கு அஞ்சா சிங்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர் கரூர் குருமணிகண்டன் அவர்கள் கண்டன உரையை பதிவு செய்வார். சமநிலையற்ற இந்த சாதிய சமூகத்திலே சமநீதி சமர்புரிய வந்த சமநீதி போராளிகளுடைய தம்பிகளின் போர்படைக்கு கேசின் அன்பு தம்பி குரு மணிகண்டனின் புரட்சிகர வணக்கங்கள். தமிழக காவல்துறையை என்றைக்கும் நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. துப்பு துலக்குவதிலே, புலனாய்வு செய்வதிலே இந்திய தேசத்தில் முதலிடம் பிடித்தது தமிழக காவல்துறை. அப்படி கண்ணியம் இருந்த இந்த காவல்துறை தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சி மாநகரத்தின் மையப்பகுதியில் உள்ள மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள ஒரு பகுதியில ஒரு வழக்கறிஞரை ஒரு ரவுடி கும்பல் படுகொலை செய்யும் நோக்கத்தோடு வெட்டி கொள்ளும் நோக்கத்தோடு படுகாயங்களை ஏற்படுத்துகிறது என்றால் ஜனநாயக நாடுதானா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. காவல்துறையின் துப்பு துலக்கும் திறன் இந்த வழக்கிலே மட்டும் எங்கு போனது என்ற கேள்வியும் நமக்கு ஏற்படுகிறது. நாங்கள் 4 பேர்களை கைது செய்துவிட்டோம். அதனால் வீரமுத்திரைகளே நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிடுங்கள் என்று கேட்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் இப்போது வாங்கிக் கொண்டீர்களே ஒருவரிடமிருந்து, அதே போல நாங்கள் 4000 நபர்களை சரண்டர் செய்கிறோம் உங்களிடத்தில். 4000 நபர்களை ஒரே ஒரு நாள் ஒத்துழைப்பு கொடுங்கள். இங்கே தர்மத்துக்கு எதிராக எவனெல்லாம் செயல்படுகிறானோ அவனெல்லாம் திருச்சி மாநகரத்திலிருந்தே துடைத்து எரிகிறோம் வீரமுத்திரைகளின் படை. ஒரே ஒரு நாள் கொடுங்க. தர்ம நியாயம் மனிதாபிமானம் இந்த காவல்துறைக்கு இருக்கிறது என்றால் ஒரு நாள் எங்களுக்கு கொடுங்கள். உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் தான் உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்றால் சொல்லிவிடுங்கள். நாங்கள் புகார் கொடுத்தால் ஏற்பதில்லை. எங்கள் தலைவருக்கு கொலை மிரட்டல், எனக்கு கொலை மிரட்டல், எங்கள் வழக்கறிஞருக்கு கொலை மிரட்டல், மாநில நிர்வாகிகளுக்கு கொலை மிரட்டல், அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும் கொலை மிரட்டல், இப்படி எத்தனையோ புகார்களை கொடுத்தாலும் புகார்களை பெற்றுக்கொண்டு அமைதியாக இருப்பதன் காரணம் என்ன? யார் உங்களுக்கு தீனி போடுகிறார்கள்? யார் போடுகிறார்? யாருடைய பேச்சை கேட்டு நீங்கள் இப்படி செயல்படுகிறீர்கள் என்ற ஐயம் எங்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு சாமானிய மக்களாக எங்களுக்கு அந்த சந்தேகம் எழுகிறது. ராம்ஜி நகர் காவல் நிலையத்திலே கடந்த பிப்ரவரி மாதத்திலே ஒரு வழக்கு, பாத யாத்திரை சென்ற ஒரு நபரை தாக்கிவிட்டார்கள் என்பது வழக்கு. தெருவில் போன நாயை அடிச்சாலும் ராம்ஜி நகர் பகுதியில் அடிச்சா அங்கே வீரமுத்திரைகள் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் மேல வழக்கு பதிவு வேண்டிய காரணம் என்ன? எவனோ ஒரு நாயை அடிச்சாலும் அங்கே மாநில நிர்வாகிகள் மேல வழக்கு. ஆனால் உண்மையிலே நேரடியாக ரவுடி கும்பலை வைத்துக் கொண்டு சோறு போட்டு வளர்த்து முகநூலிலே, வாட்ஸ்அப்பிலே, பேஸ்புக்கிலே வெளியிடுகின்ற நபர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? பணம் கொடுத்தால்தான் நடவடிக்கை எடுப்பேன் என்றால் சொல்லிவிடுங்கள். எங்களுக்கும் தெரியும். வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்கிறேன். எத்தனை வழக்கு வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளுங்கள். எங்களுக்கு சிறையை ஒரு முறை காட்டிவிட்டீர்கள், மறுமுறை சிறையை நாங்கள் விரும்பிதான் ஏற்றுக்கொள்வோம். அதனால நீங்கள் எத்தனை வழக்கு வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளுங்கள். எங்களுக்கும் கொலை செய்ய தெரியும். அவர்களை போல 4 பேரை அல்ல 400 பேரை கூட தர தெரியும். நாங்கள் கேட்கின்ற தார்மீகம் என்ன உங்களிடத்திலே? உங்களுக்கு நல்லாக தெரியும். எவனுக்கும் பேச தேவையில்லை. எவ்வளவு நேரம் விலக்கி பேசணும் தேவையில்லை. யார் செஞ்சது அப்படின்னு காவல்துறைக்கு நல்லா தெரியும். இப்ப கூட மாநகர ஆணையர் அவர்களிடத்திலே வலியுறுத்தி சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். அவர்களும் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் பலத்தை பார்த்து நீங்கள் பயந்தீர்களே. ஆனால் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கை நீங்கள் நிலைநிறுத்த முடியாது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலே சட்டம் ஒழுங்குக்கு பெயர் பெற்றிருந்த இந்த திருச்சி மாவட்டம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது. உண்மையா இல்லையா?
குண்டர் தடுப்பு சட்டத்திலே எத்தனையோ ரவுடிகளை கைது செய்தாலும் புதிதாக ரவுடிகள் முளைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கஞ்சா போதையில வெட்டுறான், மாத்திரை போதையில வெட்டுறான், 17 வயசு போய் வெட்டுறான், 18 வயசு போய் வெட்டுறான். அருவாளை கையில் எடுப்பது ஒரு கௌரவமாக இன்றைக்கு உருவெடுத்து விட்டது. ஒரு வழக்கறிஞரை கோர்ட்டுக்கு அருகிலே வைத்து வெட்டி படுகொலை செய்யும் நோக்கத்தோடு கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறான் என்றால், ஒரு கடை 10 மணிக்கு மேல திறந்திருந்தா கடைக்காரன மனிதாயமானமே இல்லாம நம்ம காவலர்கள் அடிப்பாங்க, தாக்குவாங்க. ஆனா ஒரு நீதிமன்றத்துக்கு அருகிலே ஒரு வழக்கறிஞரை வெட்டி படுகொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்குதல் நடத்தியவனை என்று வரை கைது செய்கிறோம். 4 பேரை கைது செஞ்சிருக்கோம்னா யார் அவனை எழுதியது? ஒண்ணுமே இல்ல. ராமநாதபுரத்தில் நடந்த கலவரத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். அந்த கண்டனத்தை தெரிவித்ததற்காக எனக்கு பல்வேறு அமைப்புகளிலிருந்து, பல்வேறு திருட்டு கும்பல்களிடமிருந்து எனக்கு கொலை மிரட்டல் வந்தது. அந்த கொலை மிரட்டல் எல்லாம் சேகரித்து அன்றைய டிஐஜி காவல்துறை துணை தலைவரிடத்திலே நான் புகார் கொடுத்தேன். அவர் குளித்தலையிலே புகார் கொடுக்க சொன்னார். என்னுடைய காவல் சரகத்திலே அங்கேயும் புகார் மனுவை கொடுத்து விட்டேன். ஆனால் வழக்கு யார் மீது தெரியுமா போட்டார்கள்? என் மீது வழக்கு போட்டார்கள். பரவாயில்ல, நீங்க எத்தனை வழக்கு வேணாலும் போட்டுங்க. ஆனா நாங்க கொடுக்கின்ற புகார் மேல ஏன் நீங்கள் வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களிடத்திலே நீங்கள் பணிந்து செல்கிறீர்கள். ஆட்சி அதிகாரமற்ற பாமர பஞ்சை பராரி சமூகம் இந்த சமூகத்திற்கான அரசியலை கட்டி எழுப்புவதற்காக தான் நாங்கள் வந்துள்ளோம். நாங்கள் எந்த தலைவனை போலையும் கட்ட பஞ்சாயத்து செய்வதில்லை, 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்ணுவதில்லை. எங்கேயாவது ஒரு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குமா? வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகள் இந்த மாதிரி சட்ட விரோதமாக தொழில் செய்தார்கள் என்று சொல்ல முடியுமா? நேர்மையாக ஒரு துறவிகளை போல இந்த மக்களை வழிபடுத்திக் கொண்டிருக்கிறோம். வெட்டி படுகொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்குதலுக்கு உள்ளானவர் ஒரு வழக்கறிஞர் மட்டும் அல்ல, அவர் இந்த சமுதாயத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். யாரும் இங்க பெருசா எதுவும் சம்பாதித்துக் கொள்ளவில்லை. முழு நேரமும் மாதத்திலே 30 நாட்களிலே 25 நாட்கள் மற்ற மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம். எங்கெல்லாம் இந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் இந்த மக்களுடைய சட்ட குரலாக ஒலித்தவர் வழக்கறிஞர். அவருடைய கொலைவெறி தாக்குதலில் பின்னணியில் உள்ள நபரை கண்டுபிடிக்க காவல்துறைக்கு என்ன தயக்கம்? உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், உங்களுடைய எல்லா கோரிக்கைகளுக்கும் நாங்கள் செவிசாய்த்திருக்கிறோம். பொன்னமராவதியிலே கலவரம் நடந்தது. பொன்னமராவதியிலே கலவரம் நடக்கும் போது இதே வழக்கறிஞர் சந்தர் அவர்களுக்கு தான் அனைத்து மாவட்டத்தினுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் அந்த கலவரத்தை சமாதானம் பண்ணி கொடுங்க, அங்க கலவரம் நடக்காம நடத்தி கொடுங்க, அங்க சட்டம் ஒழுங்கை எங்களுக்கு காப்பாற்றி கொடுங்கன்னு கேட்டுக்கொண்டார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒத்துழைப்பு கொடுத்தோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்களுடைய பொறுப்பாளர்களை அனுப்பி அங்கே கட்டுப்பாடாக போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினோம். அதே போல எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் நடத்தி கொடுத்தோம். அது மட்டுமல்ல, 2019 இதே திருச்சி மாநகரத்தில் முத்தராஜா கூடுனா எல்லாம் அராஜகக்கார தண்ணி அடிப்பான், அடுத்த மேல தண்ணியை ஊத்துவான், சண்டை வரும், பஸ் உடப்பான் அப்படின்னு இருந்த நிலைமையை மாற்றி 2019 மார்ச்சிலே 50,000 பேர் உழவர் சந்தையிலே கூடினார்கள். ஏதாவது ஒரு சிறிய வழக்கு சொல்லுங்க, ஏதாவது ஒரு சிறிய வழக்கு பதிவு செய்திருப்பீர்களா அந்த மாநாட்டிலே? அந்த அளவுக்கு இந்த மக்களை கட்டுக்கோப்பாகவும் காவல்துறைக்கும் சட்டம் ஒழுங்குக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள் வீரமுத்திரையர்கள். ஆனால் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நீங்கள் அழகாக சொல்லிவிட்டு ஒதுங்கி விடுங்கள். உங்கள் பாதுகாப்பை தம்பி நீங்கள் தான் உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிடுங்கள். நாங்கள் எந்த பரம்பரையிலிருந்து வந்தோம் என்று உங்களுக்கு நல்லாக தெரியும். எங்களுக்கு வாள் ஏந்துவதிலே பயம் தேவையில்லை, அதற்கு வெறும் பயிற்சியும் தேவையில்லை. வாள் ஏந்தி எங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் விட்டுவிடுங்கள், நாங்களே எங்களை பாதுகாத்துக் கொள்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு செய்து கொள்வதற்கு எங்களுக்கு தெரியும். ஆனால் இது ஜனநாயக நாடு, ஜனநாயக மரபுகளை மதிக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு அறவழியிலே ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் ஜே.கே.எஸ். அவர்களின் ஆணைக்கிழங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் கொலை மிரட்டல் இருக்கிறது. ஒரு சமூகம் தன்னுடைய அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும் என்று வெளிவரும் போது அந்த சமூகத்தின் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள், அந்த சமூகத்தின் வளர்ச்சியின் மீது பொறாமை கொள்பவர்கள், அந்த சமூகத்திற்காக யார் பாடுபடுகிறானோ
அவனை வெட்டி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்கு செல்கிறார்கள். ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே கருமண்டபம் பகுதியில வழிப்பறி நடக்கிறது. வழிப்பறி, ஒரு மிகப்பெரிய பணபலம் படைத்தவன் வழிப்பறி செய்கிறான். இந்த சமூகத்தினுடைய, இந்த வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய உறுப்பினர் சட்டக்கல்லூரி மாணவரிடத்திலே அவனுடைய கைபேசியை வழிப்பறி செய்கிறான். அந்த வழக்கிலே நேரடியாக காவல் நிலையத்துக்கு வந்து ஆஜராக மறுத்தான். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கொலைவெறி தாக்குதலுக்கு அடிப்படை காரணம். இதை விட வெளிப்படையா யாராலும் பேச முடியாது. இதை விட வெளிப்படையா உங்களுக்கு சொல்லவும் முடியாது. நாங்கள் கூலிப்படை தலைவனை கைது செய், யார் ஏவியோனோ அவனை கைது செய் நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு என்ன தெரியாமையா இருக்கு? இன்றைக்கு கூட மாநகர காவல் ஆணையரத்திலே சொல்லிவிட்டு தான் வந்திருக்கின்றோம். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். தமிழக காவல்துறை, திருச்சி மாநகர காவல்துறை, நீங்கள் பொன்னமராவதி போராட்டத்தை தான் பார்த்திருப்பீர்கள், புதுக்கோட்டை போராட்டத்தை தான் பார்த்திருப்பீர்கள், திருச்சி முத்திரையருடைய போராட்டத்தை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அதுவும் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய போராட்டம் தமிழகம் முழுக்க எப்படி நடைபெறும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் அந்த 4 பேரை மட்டும் வழக்குல எடுத்துக்கணும். அந்த 4 பேர் தான் செஞ்சாங்க. அதுக்கு ஒரு கதை ஒண்ணு செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த கதையும் சேர்த்து உங்க கதை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதான் எழுதுனீங்களே, என்னுடைய வாக்குமூலத்திலே வாங்கும்போது இன்னைக்கு சொல்றாங்க 120B கூட்டு சதியில அவர்களை சேர்க்க முடியாது, அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. வண்டி கொடுத்து அனுப்பியிருக்கான், அருவா கொடுத்து அனுப்பியிருக்கான், ஆளை கொடுத்து அனுப்பியிருக்கான். இதுல எங்க ஏன் 120B சேர்க்க முடியாது? ஏன் சேர்க்க முடியாது? எந்த சட்டம் நடக்குது? அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். ஆனா நான் ஒரு வீடியோ போட்டேன். ஏண்டா அங்கெல்லாம் மன்னர் படத்தை கிழிச்சுட்டான், 30 பேரை பிடிச்சி வெட்டி விட்டான், ஆடு மாடெல்லாம் வெட்டுறான், அயோக்கிய பேருலாம் ஆடு மாடை ஏண்டா வெட்டுற, ஆடு இல்லாத வீட்டுல ஏண்டா வெட்டுற, அங்கெல்லாம் வெட்டாத கண்டனம் தெரிவிச்சதுக்கு என்ன பண்றான்? வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில மாணவரணி ஒருங்கிணைப்பாளர் குருமணிகண்டன் அவர்கள் எப்பொழுதும் தன் சமூகத்தை உயர்வாகவே பேசுவார். என் சமூகத்தை நான் உயர்வா பேசணும், என் தாய் தகப்பன உயர்வா தான் பேசணும். நல்ல பிறப்புல பிறந்தவன் என் தாய் தகப்பன உயர்வா தான் பேசணும். அது மாதிரி என் சமூகத்தை நான் உயர்வா தான் பேசுவேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல அவர் தலைவர் என்ன சொல்கிறார்களோ அதை தான் பேசுவார்னு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குறான், வாக்குமூலம். இதுல எல்லாம் உங்களுக்கு நல்லா சேர்க்க தெரியுது, கூட்டு சதிக்கு சேர்க்க தெரியுது. இந்த கொலை வழக்கிலே, இந்த கொலை முயற்சி வழக்கிலே ஏன் கூட்டு சதியை சேர்க்க தெரியல? ஏன் தெரியல? டாடா சும்மா கார் கொடுத்தான்ல, டாடா சும்மா கார் யார் மேல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? ஆயுதம் அடிச்ச இடத்த சொல்லட்டுமா? எங்க ஆயுதம் அடிச்சாங்க இடத்த நான் சொல்லட்டுமா? இத்தனையும் சொல்லிட்டா எதுக்கு காவல்துறை இருக்கு? இத்தனையும் நாங்க சொல்லிடுறோம். எங்களுக்கு இங்கெல்லாம் பாதிப்பு இருக்கு, இங்கெல்லாம் ஆபத்து இருக்கு. இரவு 1 மணிக்கு இல்ல, இரவு 4 மணிக்கு, அதிகாலை 4 மணிக்கெல்லாம் தலைவர் கொடியேற்றுகிறார். உங்களுடைய பாதுகாப்பை எதிர்பார்த்தாங்க நாங்க போறோம், உங்களுடைய பாதுகாப்பை எதிர்பார்த்தா போறோம். இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் மாநகரத்தில் ஏற்படுத்தும் போது மனிதாபிமான அடிப்படையிலே ஒரு பெரும்பான்மை சமூகத்தை நீங்கள் காக்க தவறுகிறீர்களே, சிறுபான்மை சமூகங்கள் எல்லாம் எங்கே போய் முறையிடுவார்கள்? ஒரு சாமானியன் எங்கே போய் முறையிடுவான்? ஒரு வழக்கறிஞருக்கே இந்த பிரச்சனை என்றால் சாமானியன் எல்லாம் என்ன செய்வான்? காவல் நிலையம் மண்ணே மிதிக்காதவன் எல்லாம் இப்படி ஒரு பாதிப்புக்கு உள்ளானால் அவன் எங்கு சென்று நீதி வாங்கி வருவான்? எனவே இது வழக்கறிஞர் மீது மட்டும் நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் அல்ல, ஒட்டுமொத்த 3 கோடி முத்திரையர் சமூகத்தின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல். உங்களுக்கு கால அவகாசம் நிறைய வழங்கிவிட்டோம், இன்னும் கால அவகாசம் வழங்குகின்றோம். யாரை நாங்கள் குற்றம் சுமத்துகிறோமோ அதற்கு முழு ஆதாரமும் உள்ளது. அதை காவல்துறை நினைத்தால் உடனடியாக கைது செய்யலாம். அவர்களை கைது செய்யும் வரை எங்களுடைய மூர்க்கத்தனமான போராட்டத்தை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று சொல்லி இந்த புரட்சி தொடரும். இந்த புரட்சிக்கு வித்திட்ட எவன் இந்த சமூகத்தை அடக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, நீ அடக்குவதற்காக என்னை சிறைச்சாலைக்கு அனுப்பினாய், சிறைச்சாலையும் பார்த்துவிட்டோம். இன்றைக்கு அருவாளை எடுத்து காண்பித்திருக்கிறாய். எங்களுக்கு என் தலைவன் பேனாவின் மூலியமாக தான் இந்த சமூகத்திற்கு விடுதலை கிடைக்கும், அருவாளின் மூலியமாக கிடைக்காது என்று சொல்லி இருக்கிறார். எங்களுக்கு அருவாளும் எடுக்க தெரியும்,
என்று சொல்லிக்கொண்டு அவனுக்கு எச்சரிக்கையை விடுத்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், வீர முத்திரையின் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், வீர முத்திரையின் ஆர்ப்பாட்டம். கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், ரவுடி கும்பலை கைது செய், ரவுடி கும்பலை கைது செய், கைது செய், கைது செய், ரவுடி கும்பலை கைது செய், கைது செய், கைது செய், குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய், கைது செய், கைது செய், குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய். பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, வீர முத்திரை மீது பொறுப்பாளர்களுக்கு பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, முத்திரையின் தலைவனுக்கு பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, கே சங்கருக்கு பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, கே சங்கருக்கு பாதுகாப்பு கொடு. அடுத்தபடியாக வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் முடிவாக நன்றி உரை மேற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் லட்சுமணன் அண்ணன் பதிவு செய்வார். வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில அமைப்பாளர் சந்தன்ஜி அவர்கள் படுகொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்குதல் நடத்திய கையவர்களை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காவல்துறை சகோதரர்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம். பொன்னமராதின்றது மிகப்பெரிய ஏரியா. எங்கள் சமுதாயத்திலையும் காவல்துறை நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே இன்னைக்கு எல்லா பொருளும் வாங்கினாலும் அதை வச்சு தான் வரி கொடுத்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு அதுலேருந்து எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. சாமானிய மக்களுக்கு நாங்கள் கட்டக்கூடிய வரியிலேருந்து எந்த விதமான பயனுமே கிடைக்கிறது கிடையாது. அதை அனுபவிக்கிறது இல்லாமல் அரசாங்க ஊழியர்களும் அரசு அதிகாரிகளும் அரசியல் துறை சார்ந்தவங்க மட்டும் தான் அனுபவிச்சிருக்காங்க. நாங்கள் ஒரு அன்போடு கேட்டுக்கிறது எல்லாமே படுகொலை நடத்திய கைவர்களை கைது செய்ய வேண்டும், அதற்கு தூண்டுதல் ஏற்படுத்திய அவர்கள் முறையாக கைது செய்து உரிய நடவடிக்கை இருக்குன்னு கேட்டுக்கிறோம். மீண்டும் உங்களை ஒரு வருத்தமான சூழ்நிலை என்னன்னா பொன்னமராதி கலவரம் மாதிரி எங்களை ஒரு ஆளாக்கிறாதீங்கன்னு அன்போடு வேண்டி கேட்டுக்கிறோம். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்து கொண்ட மாநில மாவட்ட ஒன்றிய கிளை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். மேலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இவ்வளோ நேரம் பாதுகாப்பு கொடுத்து காவல்துறை சகோதரர்களுக்கும் சில மீடியாக்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அன்பான வேண்டுகோள், பொன்னமராதி கலவர சூழ்நிலைக்கு எங்களை ஆளாக்கிறாதீங்க. மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றது இங்கே ஒரு பிசியாக இருக்கக்கூடிய காவல்துறை சகோதரர்கள் உட்பட எல்லாருக்குமே தெரியும். காவல்துறை முறையான நடவடிக்கை இருக்கும் நம்பிக்கையோடு அந்த ஆர்ப்பாட்டத்தை கலைந்து செல்கிறோம். மீண்டும் ஒரு போராட்டத்துக்கு எங்களை தள்ள வேண்டாம்ன்றது அன்போடு மீண்டும் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.